வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு ஐடிபிபிலேருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐடிபிபிங்கிறது இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ். இதுக்கு வந்து மோஸ்ட்லி யாரும் அப்ளை பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் நான் இந்த நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே அட்டாச் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மட்டுமே பாருங்கள். பட் இதை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்னென்னா இதில் வந்து டோட்டலாக நமக்கு 100 போஸ்ட் பக்கம் கொடுத்துருக்காங்க. 100ன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு 150னே சொல்லிடலாம். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஐடிஐ வந்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட ட்ரேடில் முடிச்சிருக்கணும். இது ஜஸ்ட் கான்ஸ்டபிள்னு கொடுத்துருப்பாங்க. பட் இது கான்ஸ்டபிள் போஸ்ட் இல்லை. கான்ஸ்டபிள் மீன்ஸ் கான்ஸ்டபிள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் கார்பெண்டர், பிளம்பர், மேன்ஷன், எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி ஒர்க்குகளை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கான மினிமம் ஏஜ்மெண்ட் 18, மேக்ஸிமம் ஏஜ்மெண்ட் 23. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதுக்கான ஃபீஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து எந்த ஃபீஸுமே இல்லை. யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு வந்து 100 ரூபா ஃபீஸ். பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணணும். அப்ளை பண்ணுறதும் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ விருப்பப்பட்ட இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதில் ரீசெண்ட் டைம்ஸில் நமக்கு 3 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 நோட்டிஃபிகேஷனையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். ஒரு போஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/11/2024 லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நவம்பர் 6ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு டைம் இருக்குது. இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் 29/9/2024 லாஸ்ட் டேட். ஸோ இந்த மந்த் லாஸ்ட்டு தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/10/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி அதுக்கு லாஸ்ட் டேட். ஸோ 3 நோட்டிஃபிகேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகலைன்னா யூஸ் ஆகிற வேறு யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.